ஒரு காலத்தில் பிரகாசமான மற்றும் மின்னும் கடலில் பல வண்ணமயமான மீன்கள் வாழ்ந்தன. வேகமாக நீந்த விரும்பும் சிவப்பு மீன் ரூபி, தண்ணீரில் நடனமாட விரும்பும் மஞ்சள் மீன் டோரா மற்றும் பாட விரும்பும் நீல மீன் சீச்சி ஆகியோர் இருந்தனர். எல்லா மீன்களும் நண்பர்களாக இருந்தன, ஆனால் அவை மிகவும் வித்தியாசமானவை. சில சமயங்களில் யார் சிறந்த நீச்சல் வீரர், சிறந்த நடனக் கலைஞர் அல்லது சிறந்த பாடகர் என்று அவர்கள் வாதிட்டனர். ஒருநாள் டிக்கோ என்ற ஒரு புத்திசாலியான வயதான ஆமை வந்து அவர்கள் சண்டையிடுவதை பார்த்தது. டிக்கோ சொன்னார், "நீங்கள் ஏன் சண்டையிடுகிறீர்கள்? நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வழியில் சிறப்பு வாய்ந்தவர்கள். நீங்கள் ஒன்றாக வேலை செய்தால் நீங்கள் அழகான ஒன்றை உருவாக்க முடியும்." மீன்கள் சிறிது நேரம் யோசித்தன. பிறகு ரூபி வேகமாக நீந்தி குமிழ்களை உருவாக்கியது. டோரா குமிழ்களைச் சுற்றி நடனமாடி அவற்றை மின்னச் செய்தது. மற்றும் சீச்சி ஒரு இனிமையான பாடலை பாடியது. அது கடல் முழுவதும் எதிரொலித்தது. அற்புதமான நிகழ்ச்சியைப் பார்க்க அனைத்து கடல் உயிரினங்களும் கூடின. அந்த நாள் முதல் வண்ணமயமான மீன்கள் சண்டையிடுவதை நிறுத்தின. வித்தியாசமாக இருப்பது அவர்களை ஒன்றாக வலிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆக்கியது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்கள் சிறந்த நண்பர்களாகி கடலை இசை, ஒளி மற்றும் சிரிப்பால் நிரப்பினார்கள். இப்படியாக அந்த வண்ணமயமான மீன்கள் என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன.